Good morning, friends. Blessing on the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them that name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always have his spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have his spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபம்கள். நித்திய பிதாவாகிய நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிர்வும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தின் நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆஃப்டர் திஸ் மேனர் therefore pray, Hey, your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. தி கிங்டம் கம், they will be done in earth as it is in heaven. வசனம் 12. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 1 முதல் 38 வரை. அந்த மாதம் 24ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர்கள் உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி தங்கள் மேலே புழுதியை போட்டுக்கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். Now in this 25th day of this month of the children of the Israel were assembled with an fasting and with an cloths and heath and upon them. வசனம் 2. இஸ்ரவேல் சந்ததியார்கள் மறுஜாதியார்கள் எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். And the seed of Israel separated themselves from all the strangers and stood and confessed their sins and the iniquities of their fathers. வசனம் 3. அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலைகளில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜனம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணம் புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவம் அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். And they stood up and in their place and read and in the book of the law of the Lord and their God, one further part of the day and another further part of the confessed and worshipped the Lord their God.
வசனம் 4. யோசுவா பனி, கத்திமியல், செப்பேனியா, பூனி, செரியா, பானி, கொனினியா என்பவர்கள் லேவியருடைய படிகளின் மேல் நின்று தங்கள் தேவனாகிய கர்த்தரையே நோக்கி மகா சத்தமாய் ஓலமிட்டார்கள். Then stood upon the stars upon the Levites, Joshua and the Bani and Cardinal, Stona and Boni, Sarah, and Bani, and the Chenania, and they carried with the loud voice unto the Lord their and God. வசனம் 5. பின்பு லேவியரான யோசுவா, கத்தேமியல், பானி, ஆசாப், யா, செபிரியா, ஓதியா, செபினியா, பித்திகியா என்பவர்கள் ஜனங்களாய் பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிறீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி இந்த ஸ்தோத்திரிக்கும் மேலான உம்முடைய மகிமை உள்ள நமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Then the Levites and Joshua and Kadime, Bani and Asbani and Sarbat and Judea and Sibenia and Potania and said and stood up and bless the Lord your God forever and blessed be the glorious name which is an exalted above all the blessing and praise. வசனம் 6. நீ ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளையெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது. Though and even thou art and Lord and alone, thou and hast and made an heaven, the heaven of the heavens, with all therein hast, and earth and all things, and that therein, the seas, and all that is therein, and thou providest them and all, and the host of heaven worshiped thee. வசனமேலு. ஆபிரகாமையும் தெரிந்து கொண்டு அவனையும் ஊர் என்னும் கல்தேரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்று பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். Thou art the Lord and the God, and didst chosen Abraham and forgottest him, and thou brought out of the Ur of the Chaldeans and grevest him and the names of the Abraham. வசனம் 8. அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர்கள், எத்தியர்கள், எமோரியர்கள், பெர்சியர்கள், எபேசியர்கள், சிகாசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனுடனே உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீரே நீதி உள்ளவர். And foundest this and heart faithful and before thee, and madest and covenants with him to give the lands of the Canaanians and the Hittites and Amorites and the Persians and the Jebusites, and this gracious should give it is, I say to this and seed, and hast performed day and words for thou and heart and rightnesses. வசனம் 9. எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்திலே அவர்களை கூப்பிடுதலை கேட்டீர். And didst and see the affliction of your fathers in the Egypt, and hearest there and carry by the Red Sea. வசனம் 10. பார்வோனிடத்தில் அவனுடைய எல்லா ஊழியக்காரர்களிடத்திலும் அவன் தேசத்தின் சகல ஜனங்களிடத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தீர். அவர்கள் உமது ஜனங்களை அகந்தையாய் நடத்தினார்கள் என்பதை அறிந்திருக்கிறீர். அப்படியே இந்த நாள் வரைக்கும் இருக்கிறபடியே உமக்கு கீர்த்தியை உண்டாக்கினீர். And sure wouldst sing ends and wonders upon the bearer and all these servants and all these people of these lands,
For though and canvassed that day and dealed prudently against them, so and did thou and get thee a names as it is this day. வசனம் 11. நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கல் நனையாமல் நடந்தார்கள் கால் நனையாமல் நடந்தார்கள். வலுவான தண்ணீர்களில் கல் போடுகிறது போல அவர்களை தொடர்ந்து அவர்களை அலங்களிலே போட்டு விட்டீர். And thou didst divide the sea and before them, and so that they and went through God. Thou madest turn off the sea and the dry lands, and there and prosecutors, though and there was into the deeper, as the stone into the mighty waters. வசனம் 12. நீர் பகலிலே மேக சம்பத்தை நாளும் அவர்கள் நடக்க வேண்டிய வழிகளை அவர்களுக்கு வெளிச்சமாக இரவிலையும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்கள் வழி நடத்தினீர். Moreover, thou and led us them in the day by the cloudly pillars, and in the night by a pillars of fire should give them and light in the way wherein they and should go. வசனம் 13. நீர் சீனாய் மலையின் மேல் இறங்கி வானத்தில் இருந்து அவர்களுடனே பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஆகிய உண்மையான பிரமாணங்களையும் கொடுத்தீர். Thou comest down and also up and Mount of Sinai, and speakest and with them from heaven, and givest them and right and judgments, and true laws and good statutes and commandments. வசனம் 14. உமது பரிசுத்த ஓய்வு நாளை அவர்களுக்கு தெரியப்படுத்தி உமது தாசனாகிய மோசையை கொண்டு அவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் கற்பித்தீர். And madest know unto them day and holy and Sabbath and commandment and them and precepts, statutes and laws and by the hand of Moses their servants. வசனம் 15. அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்த அவர்களை தாகத்துக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்திரித்து கொள்ள பிரவேசியுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னீர். And givest them and bread and from the heaven for their and hunger, and forgettest for fruit water for them out of the rock of their and trust, and promised them and they and should and go into these passes to the land which thou and hadst sworn to the give them. வசனம் 16. எங்கள் பிதாக்களாகிய அவர்களை அக்கிரமங்களாய் நடந்த தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடுத்து போனார்கள். But they had your fathers and delay prudently, and hardened hands, their necks, and hearkened not unto thee and commandments. வசனம் 17. அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீரே செய்த உம்முடைய அற்புதங்களையும் நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்திற்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவரான தேவனாகிய நீரே அவர்களை கைவிடவில்லை. And refused should obey and nature were mindful of their wonders that thou and didst and among them, but and in their necks and in their rebellion appointed a captains to the return to their
bondage, but thou art not to the God, ready to the prodigal, gracious and merciful, slave, slow to the slave, hunger, and great and kindness, and forsakest them not. வசனம் 18 அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி, அது உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது உன் தெய்வம் என்று சொல்லி கோபம் மூட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களையே செய்து இருந்தாலும், when and they had and made and them a molten calf, and said and this and they and God, that and forgotten thee up out of the Egypt, and had and forgot great and provocations. வசனம் 19 நீரே உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியா அவர்களை வனாந்தரத்திலேயே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும், அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் கட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. And though and they may fail, mercy and forsookest them and not in the wilderness, the pillar of the cloud and depart not from and them and by day to the lead and them in the way. Neither these and pillar of the fire by the night to the serve them and light and the way and wherein they and should and go. வசனம் 20 அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரையும் கொடுத்தீர். Thou givest and also and they good and spirit to the instruct them and withhildest not and they manna from and there and mount and givest and them and water to their and trust. வசனம் 21 அப்படியே 40 வருஷமாக வனாந்தரத்திலேயே அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்களையும் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீக்கம் இல்லை. He food and your didst and do and sustain them and in the wilderness. Show that and they looked nothing there and clutters, waxed not old, and there and first fat and slowly not. வசனம் 22 அவர்களுக்கு ராஜ்யங்களையும் ஜனங்களையும் ஒப்பு கொடுத்து அவைகளை எல்லா எல்லைகளாகவும் அவர்களுக்கு பங்கிட்டீர். எஸ்போனின் ராஜாவாகிய கோனினின் தேசத்தையும் பாசானின் ராஜாவாகிய ஓகேனின் தேசத்தையும் கட்டி கொண்டார்கள். Moreover, thou and givers them and kingdoms and the nations, and didst and divil them unto the corner. So they and possessed the lands, the Shireen, and the lands of the kings of the Asbanian, and the lands of the Hogan kings of the Boshanan. வசனம் 23 அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீரே அவர்கள் பிதாக்களுக்கு சொன்ன தேசத்திலே அவர்களை அழைத்து வந்தீர். There and children of also on the multitude, and thou as the stars of the heaven, and forgottest and them unto the land, and carrying which and thou hadst and promised to their and fathers that they and should and go in the possess it. வசனம் 24 அப்படியே பிள்ளைகள் உட்பிரவேசித்து தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். நீர் அவர்களுக்கு முன்பாக தேசத்தின் குடிகளாகிய கனானியர்களையும் தாழ்த்தி அவர்களையும் அவர்கள் ராஜாக்களையும் தேசத்தின் ஜனங்களையும் தங்கள் இஷ்டம்படி செய்ய அவர்கள் கைகளிலே ஒப்பு கொடுத்தீர். So the children went into possess the lands, and thou and Sabbaths before them and these inhabitants of these lands, Canaanians, and the givers and them into their own hands, and with their own kings and the people of the lands, that they and might do with them as they and willed.
வசனம் 25, அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமிகளையும் கட்டி கொண்டு சகலவித உடைமைகளையும் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவு தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுந்து உம்முடைய பெரிய தலையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். And the chicken strong and city and a fattened land and possessed house and full of all the goods and worlds and did take vineyards and oliveyards and fruit and trees in the abundance. Soon they did and eat and were fulfilled and became fat and delighted themselves in the great and goodness. வசனம் 26, ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படி யாதவர்களாகி உமக்கு விரோதமாக கலகம் பண்ணி உம்முடைய நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எரிந்துவிட்டு தங்களே உம்மிடத்திலே திரும்பும்படி அவர்களை சாட்சியாய் அடிந்து கொண்ட உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய கொண்டு போட்டு கோபம் முட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். Nevertheless, and they and were and disobedient and reply against thee and caused day and loss and behind their and bucks and law slave they and proper and rich and testified and against them to turn them to thee and they and were good great and provocations. வசனம் 27, ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கைகளிலே அவர்களை ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்திலே அவர்கள் உம்மையே நோக்கி கூப்பிடுகிறது போதே நீரே பரலோகத்திலிருந்து கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற இரட்சகர்களை அவர்களுக்கு கொடுத்தீர். Therefore and thou and deliverest them into the hands of their enemies, who unvexed them, and in the time of their trouble, when they and carried unto thee, thou handest them from heaven, and according to thee and manifold mercy thou and givest them and Savior, yes, who and saved them out of the hands of their enemies. வசனம் 28, அவர்களுக்கு இளப்பாறுதல் உண்டான போதே உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்கள் ஆளும்படிக்கும் அவர்கள் கைகளிலே ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் மனம் திரும்பி உம்மையை நோக்கி கூப்பிடாதே நீரே பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேகதரம் விடுதலையாக்கிவிட்டீர். But after they had undressed, they did an evil again before thee. Therefore and leftest thou and them in the hands of their enemy, so that and they had the dimension over them and hate. Then and they and returned and carried unto thee, thou and handest them and from heaven, and many and times didst and thou and delivered them according to the mercy. வசனம் 29, அவர்கள் உம்முடைய நியாயப்பிரமாணத்திற்கு திரும்ப அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டீர். ஆனாலும் அவர்கள் அக்கிரமங்களை கொண்டு உம்மை கற்பனைகளுக்கு செவி கொடாமல் கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன் செய்கிற பிழைக்கிற உம்முடைய நீதி நியாயங்களுக்கு விரோதமாக பாவம் செய்து தங்கள் சோதனை தோளை முரண்டுத்தனமாய் விலக்கி செவி கொடாமல் தங்கள் கழுத்தைகளை கடினப்படுத்தி கொண்டார்கள். And testified and against
them and that thou and Mike test, bearing them and again unto the loss. Yet and they delay pro daily, and Okanen not unto they and commandments, but on sinning against thee and judgment, which if a man do, he shall live in them, and withdraw the shoulders and hear the need, their neck and the world not and ear. வசனம் 30 நீரே அநேக வருஷமாக அவர்கள் மேலே பொறுமையாயிருந்து உம்முடைய ஆவியினாலே பேசின உம்முடைய தீர்க்க தரிசனங்களை கொண்டு அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவிகொடாதபடி நாளே அவர்களை அந்நிய தேச ஜனங்களின் கைகளிலே ஒப்பு கொடுத்தீர். He many years and detest and do forbear them and testified against them and by they and split in the prophet. Yet and were they not and give ear, therefore give us and thou and them into the hands of the people of the lands. வசனம் 31 ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியும் அவர்களை நிர்மூலமாக்கலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீரே கிருபையும் இரக்கம் உள்ள தேவன், never lost for the great and mercy sake, and thou didst not and utterly consume them near and forsake them, for thou and heart and gracious and the merciful God. வசனம் 32 அப்பொழுது உடன்படிக்கையையும் கிருபைகளையும் காக்கிற வல்லமையுள்ள பயங்கரமுள்ள மகா தேவனாகிய எங்கள் தேவனே, அசீரியா ராஜாக்களின் நாட்கள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு, எங்கள் ஜனங்களுக்கும், எங்கள் பிரபுக்களுக்கும், எங்கள் ஆசாரியர்களுக்கும், எங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும், எங்கள் பிதாக்களுக்கும் உம்முடைய ஜனங்கள் அனைவருக்கும் நேரிட்ட சகல வருத்தமும் உமக்கு முன்பாக அற்பமாய் காணப்படாதிருப்பதாக. Now therefore your God, the great, the mighty and the trouble God who and keepers and covenants, and mercy and let not and all these trouble same littly before thee, that hate and come upon use, and your kings and your prince and your priests and your prophets and your fathers and your all the people since the times of the kings of the Assyrians unto the days. வசனம் 33 எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீரே நீதி உள்ளவர், நீரே உண்மையாய் நடப்பித்தீர். நாங்களே ஆகாமியம் பண்ணினோம். How howbeit thou had unjust in all that in this progress upon use, for thou and hast and done right, but we and have and done wickedly. வசனம் 34 எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் ஆசாரியர்களும் எங்கள் பிதாக்களும் உம்முடைய நியாயப்பிரமாணத்தின்படியே செய்யாமலும் உம்முடைய கற்பனைகளையும் நீரே அவர்களை கடிந்து கொண்ட உம்முடைய சாட்சிகளையும் கவனியாமலும் போனார்கள். Natural heaven were kings, your friends, your priests, and your fathers, and keep and they and laws and ear kindness unto they and commandments and the testimonies wherewith and thou and didst and testified against them. வசனம் 35 அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீரே அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயவிலும் நீரே அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமா செழிப்பான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கருமங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். For they have not served thee in their kingdom, and in the great and kindness that and thou and givest them, and in this large
and fat and land with thou givest and before them. Master, turn thee and ferment their and wickedness work. வசனம் 36. இதோ இன்றைய தினமே நாங்கள் அடிமையாயிருக்கிறோம். இதோ பல பலனையும் நன்மைகளையும் அனுபவிக்கும்படி நீரே எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். Behold, we are servants this day, and for the land that and thou and givest unto your fathers, to eat that and fruit thereof, and the good thereof. And behold, we are servants in the heat. வசனம் 37. அதன் வருமானம் எங்கள் பாவங்கள் நிமித்தமும் நீரே எங்கள் மேலே வைத்த ராஜ்யங்களுக்கு திரளாக போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே தங்கள் சரீரங்களையும் தங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். And it's heralded much an increase into the kings and whom thou and erst, and Satan over you, and because of your sins, and also they have an dimension over the bodies, and over your cattle, and their own pleasures, and you are in the great and distress. வசனம் 38. இவைகள் எல்லாம் இப்படி இருக்கிறபடியால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம். எங்கள் பிரபுக்களும் எங்கள் லேவியரும் எங்கள் ஆசிரியரும் அதற்கு முத்திரை போடுவார்கள் என்றார்கள். Because of all this we make as sure and covenants and write it, and your prince and Levites and priests seal unto it.